ஹலோ எவ்ரிவான். வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு பாரம் இருக்கும். ஊரில் தன் மனைவி, குழந்தைகள், குடும்பம் என எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் தான் அவர் இங்கு இருக்கிறார். மனைவிக்கு தன் கணவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார் என்பது தெரியும். கணவனுக்கு தன் மனைவி தனிமையில் எவ்வளவு சிரமப்படுகிறாள் என்பதும் புரியும். அப்படி இருந்தும் சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அன்பு நிறைந்த அந்த மனதுகள் ஏன் சட்டென்று மாறிவிடுகின்றன? கணவன் வெளிநாட்டில் இருக்க மனைவி ஊரில் தனித்து சவால்களை சந்திக்கிறாள். அவர் அழைக்கும் போதெல்லாம் இங்கேதான் தனியாக சமாளிக்கும் மன அழுத்தத்தை சில நேரங்களில் வெளிப்படுத்தி விடுகிறாள். அதே போல இங்கு பண கஷ்டத்தையும் வேலைப்பளுவையும் தாங்கிக் கொண்டிருக்கும் கணவர் மனைவியின் சோர்வான வார்த்தைகளை கேட்டதும் நொறுங்கி போகிறார். ஒரு நிமிடம், எதற்காக இந்த தியாகம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதன் அர்த்தம் என்ன என்ற கேள்வி அவர் மனதிற்குள் எழுகிறது. அந்த சின்ன சண்டைகள் அன்பான மனதை காயப்படுத்தி விடுகின்றன. தேவையில்லாத கோபம், வெறுப்பு, நானே செய்த தவறுக்கு ஏன் இப்படி சோதனையை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் தலை தூக்குகிறது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் அன்பு மட்டுமே நிரந்தரமாக இருக்கும்போது ஏன் அந்த சோகமான எண்ணங்கள் உதிக்கின்றன? இதுதான் நம் மனதின் மாயை. சாப்பாடு கண் முன்னே இருந்தாலும் சந்தோஷம் இல்லாத போது பசிப்பதில்லை. நாம் சண்டையிடும் போது ஒன்றை மறந்து விடுகிறோம். வெளிநாட்டில் இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் இருவரின் அடிப்படை நோக்கம் ஒன்றுதான். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது, குடும்பத்திற்காக உழைப்பது. சண்டைகள் சாதாரணம்தான். ஆனால் ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். தொலைபேசியில் பேசிய ஒரு சில கசப்பான வார்த்தைகளை விட பல ஆண்டுகள் நீடித்திருக்கும் உங்கள் அன்பு புனிதமானது. சின்ன சின்ன வார்த்தை போருக்கு அந்த புனிதமான உறவை விட்டு கொடுக்காதீர்கள். வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் துணையின் அன்புதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அந்த அன்பை எந்த சண்டையும் உடைக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் இலக்கையும் உங்கள் துணையின் மீதான பாசத்தையும் ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம் உங்க மனசை தொட்டிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் தேவையான நல்ல விஷயங்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வர போறோம். அதனால நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய கட்டாயப்படுத்தவில்லை. சப்ஸ்கிரைப் செய்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, உங்களுடைய விருப்பம். ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்க போடக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். இந்த செய்தியை பத்தி உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கு இது போய் சேர ஒரு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்த முக்கியமான செய்தியில் சந்திக்கலாம். நன்றி.